திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை முழுமையாக கலைத்துவிடுங்கள். குறிப்பாக ஸ்டாலின் முதல்வராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. மேலும் தமிழக மக்கள் அமைதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணத்தின் பொழுது தெரிவித்துள்ளார். இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றாமல் மக்களை பாதுகாப்பிற்கு ஏற்ற சூழலில் வைத்திருக்க தவறிவிட்டார் மு.க. ஸ்டாலின். மக்களின் பாதுகாப்பின் நலனிற்காக இதுவரை எந்த ஒரு வசதியோ செய்து தரவில்லை. பல கோடி கடன்களை தமிழக மக்களின் தலையில் வைத்துவிட்டார் மு.க. ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் பொழுது தெரிவித்துள்ளார். இனியும் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்றும் மக்களிடம் தெரிவித்து வருகிறார். தமிழக மக்கள் இனியும் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மக்கள்தான் புரிந்து ஒவ்வொரு ஓட்டுகளும் மன்னர்களை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்றும், இனியும் கோபாலபுர குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட முதல்வராக வர வேண்டாம், தமிழக மக்கள் இனியும் பாதிப்பை உள்ளாக்க வேண்டாம் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரங்கள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக அமைந்திருப்பதால் நிச்சயம் அதிமுகவின் கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்துமா அல்லது தோல்வியை தான் தழுவுமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இறுதிகட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பிரம்மாண்டமான கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்பதையும் கூறியுள்ளார். ஒருவேளை தமிழக வெற்றிகரமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்துவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.